இல்லை எனக்கு டிஃபிகல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் சார் தான். ஏன்னா அவர் கூட நடிக்கிறதுன்றது எனக்கு அதான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த படத்தில். ஆனால் சார் வந்து என்ன பண்ணிட்டாரு, படத்தோடைய மூடு மாறிடுன்னு சொல்லி நிறைய சென்சார் போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டாரு நிறைய விஷயங்களை. உங்களுக்கு இந்த படத்துக்கான டிஃபிகல்ட்டிஸ் எதாவது இருக்கா? இல்லை எனக்கு டிஃபிகல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷ் சார் தான். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்து நான் வேலை பார்த்தது நம்ம விடிவி கணேஷ் சார் தான். அவர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை சார், எனக்கு அப்படி எதுவும் இல்லை சார். நான் ஒவ்வொரு என்ன சொல்கிறது, நம்ம ஒரு சீனை ஒவ்வொரு நாளும் எப்படி எடுக்க போகிறோன்ற ஒரு இதோட தான், ட்ரீமோட தான் ஒவ்வொரு டைரக்டரும் செட்டுக்கு போவோம். அது கரெக்டாக முடிஞ்சுதான்றதை ஈவினிங் டபுள் செக் பண்ணுவோம். அப்படி தான் நான் இந்த ப்ராசஸை பார்த்தேன், அப்படி தான் இதுக்குள்ளே இருந்தேன். எனக்கு தனியாக அப்படி எதுவும் கஷ்டமாக எதுவும் தெரியல சார் இந்த படத்தில். இன்னும் சொல்ல போனால் எனக்கு சில படங்களில் நம்ம ப்ரொடியூசரை சில விஷயங்கள் கன்வின்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். இந்த படத்தில் நான் என்ன நினைக்கிறேனோ அது எல்லாத்தையும் பண்ண முடிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது இந்த படம் பண்ணுறது, மற்ற என்னோட படங்களை விட. அப்படி தான் நான் சொல்லணும் சார். இல்லை அவர் என்னுடைய நண்பர், நீண்டகால நண்பர். அதாவது இன்றைக்கி வியாபாரத்துறையில் என்னுடைய துறையிலே அவர் இருக்கிறாரு, அதை சார்ந்த மக்கள் அவர் கூட இருக்காங்க. ஸோ அந்த நட்பு ரீதியாக நான் வந்து அவரை என் கூட இணைச்சிக்கிட்டேன். அந்த நட்பு இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி ரொம்ப சிறு வயசுலேருந்தே இருக்குது. இந்த நட்பு எங்கே தொடரும், இது வந்து அதுக்கு எல்லையே கிடையாது.